தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்ததை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதனால் இரு மாநில எல்லை நிலவும் சூழல் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் எல்லைப் பகுதியில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது? ரத்திகா, காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கர்நாடகத்தில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் கடந்த 4 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களாகவே தமிழக எல்லையோர பகுதிகளில் தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இந்த சூழ்நிலையில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு கர்நாடகத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கர்நாடக மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கு இயக்கப்படும் பேருந்துகள் எல்லைப்பகுதி வரை கூட செல்லாமல் ஒசூர் பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இரு மாநில காவல்துறையினரும் ஜூஜுவாடி பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி சேனல்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் தொடர்புகளுமே இன்று முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்துமே இன்று ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு கர்நாடகத்தில் இயங்கும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் டிராவல்ஸ் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே வேலை நிறுத்தத்துக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகத்தில் உள்ள தமிழ்ச்சங்கமும் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் லாரிகளும், அதாவது கர்நாடகம் வழியாக தமிழகத்திலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு இயக்கப்படும் லாரிகளும் முழுமையாக இன்று இயக்க வேண்டாம் என லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கேட்டுக் கொண்டதன் பேரில் கிட்டத்தட்ட 40,000 லாரிகள் இன்று இயக்கப்படாமல் உள்ளன. ரத்திகா, இதே ஒரு சூழ்நிலை இன்று மாலை 6 மணிக்கு மேலாக ஒரு சாதாரணமான சூழ்நிலை திரும்பிய பிறகு இயல்பு நிலை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா, மோகன்ராஜ், இந்த போராட்டத்திற்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க? எத்தனை மணி வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும்? மணிமாறன், ஏற்கனவே அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பது பார்த்தோம். இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும், முழு அடைப்பு போராட்டம் நடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காலை 6 மணிக்கு தொடங்கும் இந்த போராட்டமானது இன்று மாலை 6 மணியோடு நிறைவு பெறும். இதற்கிடையே அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக கர்நாடகா மாநிலம் முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மணிமாறன், மோகன்ராஜ், 5வது நாளாக பேருந்து நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க இது பற்றி? பயணிகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக தமிழக எல்லையிலேயே பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் ஒசூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெங்களூருவுக்கு பணி, அலுவல் பணி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பினருமே பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழக எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக 2 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிகள் இறங்கி நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவியது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து இதுபோல பேருந்துகள் முன்கூட்டியே நிறுத்தப்படுவதனால இறங்கி நடந்து செல்வதால் நேர விரயம் ஏற்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்திற்கு தங்களால் எந்த அலுவலகத்திற்கோ இல்ல மருத்துவமனைக்கோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு ஏற்கனவே பயணிகள் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே ஒரு சூழ்நிலை தான் இன்றும் இருக்கும் என்று தெரிகிறது. ரத்திகா, அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஏற்கனவே அறிவித்ததனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலரும் தங்களுடைய பணிகளுக்கு விடுப்பு எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா.